வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடியோட பெயர் பெரும்பூளை. கிராமப்புறத்தில் பூளை செடி என்று அழைப்பார்கள். இது பார்த்திங்கன்னா சிறுபூளை நம்ம பொங்கலுக்கு முந்தின நாள் மகர சங்கராந்தி சமயத்தில் காப்பு கட்டுதல்ங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் செய்வாங்க. அதுக்கு அது யூஸ் ஆகும். அதில் உபயோகிக்கிற பொருளில் அது ஒன்று. இது பெரும்பூளை. இது தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு சிறந்தது. எந்த தெய்வங்களுக்கும் இதில் திரிச்சு இந்த பூவில் தீபத்தை போட்டிங்கன்னா நல்லா எரியும். பல நன்மைகளும் தொடர்ச்சியாக தீபம் போட்டுக்கிட்டே வந்தால் இதை சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. சாதாரண காடுகளில் நிறைய பக்கம் இருக்கும், இல்லாத பக்கம் இருக்கும். தெரிஞ்சவங்க சரி, தெரியாதவங்க அது தெரிஞ்சுக்குங்க. நல்லா தீபம் எரியும். இதில் தொடர்ச்சியாக தீபம் போட்டு வந்தால் நல்லது. இதனோட இலையிலையும் தீபம் போடலாம், திரிச்சு வேறு மாதிரி. ரொம்ப விசேஷ குணம்ன்றது இதுக்கு பேர். இது ஆங்கில பெயர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாட்டு வழக்க பெயர் இதுக்கு பெரும்பூளை. இது ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக. மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.